இதுவே ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் சோகத்தை சந்திக்கிறான், குற்ற உணர்ச்சிக்குள்ளே போயிட்டான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மெயினாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற ஆகாயத்தோடைய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிருது. மன அழுத்தம் கூட கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சில் சளி கட்டிக்கிறது, நுரையீரலோட செயல்திறன் வந்து பாதிக்கிறது. ஒரு சில ஹார்ட் அட்டாக்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அடைப்புகள்லாம் எதுவுமே இல்லை, திடீர்னு வந்து ரத்த நாளம் சுருங்கிருச்சு, அதனால ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் முழுக்க முழுக்க இந்த மன அழுத்தம் தான் காரணமாக அமையிறது. அதாவது லட்சியத்தை நோக்கி அதிகமாக பயணிக்காமல் இருக்கிறதும், கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவுமே வாழ்ந்து முடிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த என்னுடையது அப்படிங்கிற எண்ணோட்டங்கள் மட்டுமே அவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். மாதவிடாய் சமயத்தில் வந்து எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னா, அந்த கோபத்தை வச்சு நான் வந்து எனக்கு ஒரு தகவல் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிடுவேன். படப்படன்னு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கிற மனநிலையை வச்சு இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துட்டு அதனுடைய விளைவுகளுக்காக பின்னாடி வருத்தப்படுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு வேற ஒரு மனநிலை, அப்போ அதை அவங்க தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு மாறி இந்த சைக்கிள் வந்து திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கும். அதனால பெண் புத்தி பின் புத்தி அப்படிங்கிற சொலவடை வந்துச்சு. வணக்கம். கடந்த 5.5 வருஷங்களாக ராஜேஷ் சார் நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஜேர்னர் மருத்துவம். சார் இந்த 5.5 வருஷங்களில் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி அதுலேருந்து ரிசல்ட்டும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிற நிறைய வீடியோஸில் நம்ம முக்கியமான சில வீடியோக்களை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பெஸ்ட் ஆஃப் ஓஎஸ்பி தொடர். இதில் சார் பல சித்த மருத்துவர்களை சந்தித்து பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த பெஸ்ட் ஆஃப் ஓஎஸ்பி தொடரில் நிறைய முக்கியமான வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். நன்றி. எல்லா மனிதர்களுக்கும் பொதுப்படையாக இருக்கக்கூடியது நான் அப்படிங்கிற உணர்வும் என்னுடையது அப்படிங்கிற உணர்வும் இருக்கும். இப்போ நான் அப்படிங்கிற உணர்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான எண்ண ஓட்டங்கள் வந்து இருக்குங்க சார். இதுதான் பேசிக் எல்லாத்துக்குமே. அதுக்கு வந்து நான் அப்படிங்கிற உணர்வுக்கு பைன் அப்படிங்கிற மலர் மருந்தை வந்து நம்ம கொடுப்போம். இப்போது நான் அப்படிங்கிற உணர்வு மூலமாக உங்களை பற்றி ஒருத்தர் நல்ல விதமாக பேசும்போது மகிழ்ச்சி அடையிறதும், கெட்ட விதமாக பேசும்போது துன்பப்படுறதும், வெற்றி பெறும்போது மகிழ்ச்சி அடையிறதும், வெற்றி பெறணும்னு நினைக்கிறதும், தோல்வி அடையும் போது வருத்தப்படுறதும், தோல்வி அடையும் போது அவமானமாக நினைக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படிங்கிற உணர்வோட அடிப்படையில் வர்றது தான். அதை 5 வகையான எண்ண ஓட்டங்கள் அந்த உணர்வுக்கு உண்டு. முதல்ல வந்து வைராகியம். அந்த வைராகியம் அப்படிங்கிற உணர்வு மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்த அடையணும். இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து, இந்த வேலைக்கு போகணுங்கிறதுல ஆரம்பித்து, என்னுடைய வாழ்க்கை தரம் இப்படி வரணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து, எல்லாமே இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா, நான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுலேருந்து வர்றது தான். அதுக்கு முதல்ல ஒன்று வைராக்கியம். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா போட்டி மனப்பான்மை. இப்போ நான் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன், என்னை வந்து தகுதியை தாழ்ந்து நான் நினைக்கல, என்னை பற்றி ஒரு நல்ல உயர்வான எண்ணத்தோடு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னைய ஒருத்தர் அவமானப்படுத்துகிற மாதிரி செஞ்சாலோ, உன்னை விட நான் இதில் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி யாராவது நடந்தாலோ, உடனே வந்து இவங்க என்ன என்னை சொல்கிறது, இதை விட என்னால் பெட்டராக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம காட்டிட்டு ஒன்று செய்வோம் இல்லைங்களா. அது வந்து போட்டி மனப்பான்மை. அதுவும் நான் அப்படிங்கிற உணர்வோட ஒரு எண்ணோட்டம் தான். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, தான் ஒரு வேலையை செஞ்சிட்டோம், அது என்னோட கையில் இல்லை, ஆனால் அது வந்து அதனோட விளைவுகள் வந்து நான் விரும்பத்தக்கதாக இல்லை அப்படிங்கிற நேரத்தில் எனக்கு வரக்கூடிய வருத்தம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா, வருத்தம், சோகம், மனக்கவலை, மன அழுத்தம் அப்படிங்கிறதும் நான் அப்படிங்கிற உணர்வோட ஒரு வகையான எண்ணோட்டம் தான். அதுக்கடுத்து இப்போ நான் வந்து முன்னாடி சொன்னது பார்த்திங்கன்னா வைராக்கியம், போட்டி மனப்பான்மை எல்லாமே நான் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது, ஆனால் எனக்கு இன்னும் சில உணர்வுகள் இருக்குது. அதாவது பயம் இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நான் என் மேலே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிற டைமில் நான் ஒரு காரியத்தை செஞ்சிட்றேன். அப்படி செய்யும்போது அதனோட விளைவுகள் விரும்பத்தக்கதாக இல்லை அப்படின்னா எனக்குள்ளே வர்ற உணர்ச்சி வந்து குற்ற உணர்ச்சி. அந்த உணர்ச்சியில் எண்ண ஓட்டம் வந்து குற்ற உணர்ச்சி. அப்போது அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நான்கிற உணர்வுலேருந்து வர்றது தான். அதுக்கடுத்து நான் எனக்கு ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி, எனக்கு கொடுக்கப்படுற மரியாதையை நினச்சி நான் கௌரவமாக உணர்றது அப்படிங்கிறதும் நான்கிற உணர்வுலேருந்து வர்றது தான். இல்லை அப்படின்னா அதே நேரத்தில் எனக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது அவமானமாக உணர்றதும் நான்கிற உணர்வுலேருந்து வர்றது தான். அப்போ இப்போ இந்த நான்கிற ஒரே உணர்வு எத்தனை வகையான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அப்படின்னா, வைராக்கியம், போட்டி மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி, சோகம், மன அழுத்தம்,
கடைசியாக கௌரவம், இல்லை அப்படின்னா அவமான உணர்வு. அதாவது பாசிட்டிவாக இருக்கும்போது கௌரவ உணர்வு, அதுவே வந்து நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா அவமான உணர்வு. இந்த 5 வகையான எண்ண ஓட்டங்களையுமே கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா நான்கிற உணர்வு தான். இதுதான் ரொம்பவே பேசிக்காக எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இதில் பார்த்தீங்கன்னா இது நல்ல விதமாக போயிட்டுருக்குது, வைராக்கியமாகவும் போட்டி மனப்பான்மையாகவும் தான் போயிட்டுருக்குது அப்படின்னா அது பெரிய பிரச்சனை இல்லை. இதுவே ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் சோகத்தை சந்திக்கிறான், குற்ற உணர்ச்சிக்குள்ளே போயிட்டான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மெயினாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஆகாயத்தோடைய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிருது. இப்போ ஆகாயம் குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது வருது. அப்போது முதல்ல என்ன ஆகுது அப்படின்னாங்க சார், இதயம் இருக்குது இல்லைங்களா, இதயத்தில் வந்து அந்த ஸ்பேஸ் மேக்கர் வைக்க வேண்டிய தேவைகள் வர்றது, நுரையீரல் வந்து நுரையீரல் வந்து பாதிப்புக்குள்ளாகுது. நுரையீரல் பாதிப்புக்குள்ளாக மன அழுத்தம் கூட கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் சளி கட்டிக்கிறது. எப்பவும் நெஞ்சில் சளி இருந்துக்கிட்டே இருக்கிறது. நுரையீரலோட செயல்திறன் வந்து பாதிக்கிறது. அதுக்கப்புறம் இருமல் வந்துக்கிட்டே இருக்கிறது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு பத்தாமல் போகும். கொஞ்சம் 10 வார்த்தை பேசுவாங்க, 4 வார்த்தை பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு வந்து பத்தாது. அது வயசு தானே காரணம். மன அழுத்தம் சேரதான் அந்த மாதிரி ஆகும். வயசாக மன அழுத்தம் வந்துருமோ சார்? எப்படியும் நம்ம வாழ்க்கையில சோகங்களை பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். பார்க்க அந்த சோகமெல்லாம் உள்ள சேரதான் நுரையீரலோட செயல்திறன் வந்து நமக்கு பாதிப்படைகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீசிங், ஆஸ்துமா எல்லாமே அது மூலமாக வர்றது தான். அப்புறம் வேற எங்கே பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரத்த நாளங்கள். ஒரு சில ஹார்ட் அட்டாக்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அடைப்புகள்லாம் எதுவுமே இல்லை, திடீர்னு வந்து ரத்த நாளம் சுருங்கிடுச்சு, அதனால் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் முழுக்க இந்த மன அழுத்தம் தான் காரணமாக அமையிறது. அதுக்கப்புறம் பாதங்கால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாதங்காலில் இருக்கிற எரிச்சல், பாதங்காலில் இருக்கிற வெடிப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற இந்த பைன் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுத்து மட்டுமே சரி பண்ணக்கூடிய மனநிலைகள். இது போக மற்ற என்னென்ன மனநிலைகள் சேர்ந்து இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்னாகும் அப்படின்னா மாறி உடலில் தொந்தரவுகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். மனநிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடையது அப்படிங்கிற மனநிலை. இந்த என்னுடையது அப்படிங்கிற மனநிலை எது மேலே எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள் மேலே வரும், நட்புகள் மேலே வரும், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி மேலே வரும், இடம் பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் மேலேயும் என்னுடையது அப்படிங்கிற உணர்வு வந்து வரும். அப்போது வெளியே ஒரு விஷயம் நடக்கும்போது நம்முடைய மனம் பாதிக்கப்படுவதற்கும் இந்த என்னுடையது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்முடைய மனம் பாதிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. எங்கேயோ யாருக்கோ ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பதற போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடந்தால் நம்ம மகிழ போகிறதோ, இல்லை ஒருத்தருக்கு ஒரு கெட்டது நடந்தது அப்படின்னா நம்ம வருத்தப்பட போகிறதோ கிடையாது. ஆனால் என்னுடையது அப்படின்னு நம்ம எந்த உறவுகளையெல்லாம் நினச்சி வச்சுருக்கோமோ, எந்த மனிதர்களை எந்த பொருட்களை நினச்சி வச்சுருக்கோமோ அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சோகமாயிடும். அதே மாதிரி அந்த அந்த மனிதர்களுக்கோ இல்லை அந்த இடத்துக்கோ இல்லை ப்ராப்பர்ட்டிக்கோ ஏதாவது ஒரு நன்மை நடக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிடறோம். அப்போது என்னுடையது அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். இப்போது நான் அப்படிங்கிற உணர்வு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஆண்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும். அதாவது நான் வைராகிய எண்ண ஓட்டங்கள், நான் வந்து இந்த வேலைக்கு போகணும், நான் வந்து இந்த படிக்கணும், நான் இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் இந்த இடத்துல இருக்கணும், இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுவே வந்து பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்னுடையது அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். இதனால தான் பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் அதிகமாக வேலைக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி அதாவது லட்சியத்தை நோக்கி அதிகமாக பயணிக்காமல் இருக்கிறதும், கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவுமே வாழ்ந்து முடிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த என்னுடையது அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் மட்டுமே அவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இப்போ பொதுவாக எங்கேயாவது கணவனோ குழந்தைகளோ வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வரலை, இல்லை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வரலை அப்படின்னா திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லை அப்படின்னா அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே பதறி இருக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். இந்த மனநிலைக்கு என்னுடையதுங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா
ரெட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் மருந்து வந்து அதுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும். இதை எடுத்துக்கும் போது எப்பவும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, பயந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை அவங்க எங்கேயாவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லை அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு தன்னுடைய லட்சியங்களை நோக்கி பயணிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே ரெட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்ல தீர்வாக அமையும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புடைய வலது பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலும் பைன் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுத்தா நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதுவே வந்து இடது பக்கத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ரெட் செஸ்னட்டை கொடுக்கும்போது நல்ல தீர்வாக அமையும். நமக்கு வந்து அர்த்தநாரி கோலத்தில் அதுதானங்க சார் சொல்கிறாங்க, வலது பக்கம் ஆண் அப்படின்ட்டும் இடது பக்கம் பெண் அப்படின்ட்டும். இதனால தான் ஆணின் மன ஓட்டங்கள் அந்த மாதிரியும் பெண்ணுடைய மன ஓட்டங்கள் இந்த மாதிரியும் இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். மன அழுத்தம்னா என்ன? இப்போ இன்னொரு வகையான மனநிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை. இதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சார் வந்து குழப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுவா அதுவான்னு முடிவு செய்ய முடியாத ஒரு மனநிலை. இல்லை அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி மனநிலை இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி மனநிலை இருக்கும். அப்படி மாறி மாறி மன உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கலாம். அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் ஏற்படுமே. ஆமாங்க. உங்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதான் சாலை ஜெயகல்பனா சொன்னாங்கல்ல, ஆமாங்க சார், 2 நாளைக்கு ஒரு தடவை மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்ன ஒரு சொல்றேன், ஸ்டெடி மைண்ட் இருக்காது. அதுக்கு ஸ்க்லராந்தஸ்ங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையுமே பேலன்ஸ் பண்ணி வச்சிருங்க சார். பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு எனக்கு கோபமா இருக்குது, அந்த மாதவிடாய் சமயத்தில் வந்து எனக்கு கோபமா இருக்குது அப்படின்னா அந்த கோபத்தை வச்சு நான் வந்து எனக்கு ஒரு தகவல் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிடுவேன். எனக்கு அந்த சமயம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாசங்கிற உணர்வு வந்துருச்சு. அடடா நம்ம இப்படி திட்டமே அப்படின்னு சொல்லி அதை தவறுன்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன் இல்லைங்களா. அப்போது என் மைண்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த கோபத்துக்கும் பாசத்துக்கும் இடையில வந்து மூட் ஸ்விங்கில் மாறி மாறி வருது. இந்த மாதிரி மாறி மாறி வராமல் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கும் போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது எல்லா உணர்வுகளையுமே ஒரே நேரத்தில் வச்சு நான் இப்போ இதை செய்யலாமா வேண்டாமா, இப்போது நான் கோபமாக இருக்கேன் அதனால நான் ஒரு தவறு செஞ்சிட்றேன், அதுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் எனக்கு இருக்கிற பயத்தையும் சரி கோபத்தையும் சரி அதனால் எனக்கு வரக்கூடிய விளைவுகளையும் சரி பேலன்ஸாக யோசித்து சாணக்கியன் மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கும் போது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த 3 மனநிலைகளுமே எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். அதாவது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் பெண்கள் இன்னைக்கு ஒரு மாதிரியும் நாளைக்கு ஒரு மாதிரியும் அவங்களுடைய மனசு மாறி மாறி இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் பெண் புத்தி பின் புத்தி அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கே வந்துச்சு. ஆனால் ஆண்களுக்கு இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவங்க இதுக்கும் அதுக்கும் முடிவு பண்ண முடியாமல் முடிவெடுப்பதை வந்து தள்ளி போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு முடிவு பண்ண முடியாமல் இதை செய்யலாமா அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களா ஆண்கள் இருப்பாங்க. பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, படப்படன்னு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிற மனநிலை வச்சு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு அதனுடைய விளைவுகளுக்காக பின்னாடி வருத்தப்படுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு வேறொரு மனநிலை வந்துடும். அந்த ஹார்மோன் சேஞ்ச் வரும்போது வேறொரு மனநிலை வந்துடுறதுனால அப்போ அதை அவங்க தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு மாறி இந்த சைக்கிள் வந்து திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கும். அதனால பெண் புத்தி பின் புத்தி அப்படிங்கிற சொலவடை வந்துச்சு. அப்போ இதுவே வந்து ஸ்க்லராந்தஸ்ங்கிற மருந்து எடுத்துக்கும் போது ஆண்களுக்கு விரைவில் முடிவெடுக்கக்கூடிய தன்மை வர மாதிரியும் பெண்களுக்கு உணர்வுகள் எப்பவுமே பேலன்ஸாக இருக்கிற மாதிரியும் ஒரு தன்மையை வந்து கொடுக்கும்.